சிவகாமி, அவ எங்க? பாணரே, பாணரே, ஐயா பாணரே. பாருங்கள் புலவரே, ஏதோ அச்சுறுத்தல் போல் வந்தீர்கள். அமருங்கள். நன்றி, அதாவது நன்றி மறவாமை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன், வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டா அதுவும் ஒரு நன்றி தான். உமது பணத்தை கொடுத்து விடுகிறேன் ஐயா, அதற்காக வேண்டி. இதற்கு சொல்லுங்கள். முதல் 2 அடிகளை பாடிவிட்டேன், கடைசி 2 அடிகள் வரவே இல்லை. எங்க பாடுங்கள் பார்ப்போம். அதாவது, நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால், நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் சொல் என வேண்டா. இந்த இடத்தில் வந்து நின்று விட்டது என்று அதுக்கு மேல வரலையே. ஏன் வருமே நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் பெறுதலால். அவ்வே இங்கே இன்னொரு முறை பாடு. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா. நின்று தளரா வளதெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலா. தென்னை மரமானது அடிமரத்தில் வார்த்த தண்ணீரை தலை வழியாக இளநீராக கொடுக்கவில்லையா? அதுதான் நன்றி. ஆஹா ஆஹா, என்ன அழகான மேற்கோள் பாலரே. மேற்கோள் பாட்டை விட நன்றாக இருக்கிறது. ஐயா பாலரே, நீர் மகாபாகியசாலி. உமது குழந்தை அவ்வை அப்படியே கலைவாணியின் அவதாரமே தான். புலவரையா, உங்க வாயால ஒன்னும் சொல்லிவிடாதீங்க, கண்பட்டுடும். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் குழந்தையின் வாக்கு அருள் வாக்கு. வாக்கிருந்தால் மட்டும் போதாது, வாக்கிருந்தால் மட்டும் போதாது. நல்ல மனம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். மனம் இருந்தால் மட்டும் போதாது, மனம் இருந்தால் மட்டும் போதாது. மாமலரால் பணம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணம் இருந்தால் மட்டும் போதாது. உடலில் பலம் இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும். வாக்குண்டா, நல்ல மனமுண்டா, மாமலரால் நோக்குண்டா. மேனினுடன் காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகனை தொழவாழ்வு மிகுத்து வரும், வேலமுகத்து விநாயகனை தொழவாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வரும். கொண்ட விநாயகனை பெற கொண்ட விநாயகனை பெற துள்ளியாடும்
கடந்த வினைகளே வெள்ளை தாமரை தவறை தொழ வித்தை நிறுத்து வரும் வித்தை நிறுத்து வரும் தெரிதேன் ஆகும் பருத்துமிழை நாளும் கலைஞனுக்கு நான் தருவேன் கோலந்தி உங்கக் கரிமுகத்து தூரலியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூதுத்தா அவ்வே நேரமாகலையா? இனிமே ஆத்தங்கர பிள்ளையாருக்கு யார் அபிஷேகம் செய்ய போறாங்க, யார் பூ போட போறாங்க? ஏண்டி நான் செய்ய மாட்டேனா? உனக்குதான் கல்யாணம் பேசுறாங்களே, நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சதும் கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ புருஷனை கும்பிடுவியா பிள்ளையார கும்பிடுவியா? என்ன எனக்கு கல்யாணம் பேசுறாங்களா? அட ஒன்னும் தெரியாத லாட்டமா கேக்குறா பாரு. எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணமா? விநாயக பெருமானி, எனக்கு கல்யாணமா? அதோ அதோ என்னடி அதோ? அதோ யானை. யானையா? எங்கேடி? அதோ அதோ நிற்கிறது பார். நெத்தியில் திருநீரும் கழுத்தில் மாலையும் தெரிச்சு. சரதா, அவ்வைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அடியே வாங்கடி, அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவோம். விநாயக பெருமானே, தங்கள் திருவிளையாடத்தானா இது? என் மனக்கலக்கத்தை நீக்கி எனக்கு நல்வழி காட்ட வந்தீர்களா? ஐயனே, இல்லற வாழ்வில் ஈடுபட்டு எல்லோரையும் போலத்தான் நானும் வாழ வேண்டுமா? என் பிறவியின் பயன் என்ன? எடுத்த பிறவி பயன் எனக்கருள்வாய், எடுத்த பிறவி பயன் எனக்கருள்வாய். ஏரம்பகதமுகா திதிவிநாயகா, எடுத்த பிறவி பயன் எனக்கருள்வாய். தொடுத்த பழவினையில் கொடுத்த பழவினையில் துயரமுறாமல் கை கொடுத்து அருளே எந்தன் குறை தீர்த்தாண்டருள். எடுத்த பிறவி பயன் எனக்கருள்வாய். அவ்வையே, செந்தமிழில் இன்சுவை கவிதை பாடும் திறமை உனக்கு அளித்துள்ளோம். நீ தமிழகமெங்கும் நடந்து மன்னருக்கும் மக்களுக்கும் அறிவு புகட்டி உலக மாந்தரின் வாழ்க்கையை செவ்வையாக்கி நீ பிறவி எடுத்த பயனை அடைவாய். அதுவே உனக்கு உரிய பணி. பிறவியின் பயனெய்துமே, பிறவியின் பயனெய்துமே, பிரணவாகாரா பெருமானால் பிறவியின் பயனெய்துமே. இரவாவரமே தருவானையன், இரவாவரமே தருவானையன், இன்னும் கலைந்தான் என்னையா கொண்டான். பிறவியின் பயனெய்துமே.